மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் எல்லா அட்வொகேட்ஸும் ரோட்டில் நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னு தெரியுமா? அது ஒரு சிம்பிள் ப்ரொட்டஸ்ட் தானான்னு கேட்டால் அது ஒரு கொஷன் தான். ஃபைலிங்னு சொல்கிறாங்க. அதுக்கு பீப்புள் எல்லோரும் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கா? டிகேட்ஸாக கோர்ட் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கின சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம் இப்போது சர்வர் எரரோட போராடுறாங்களா? வில்லேஜ் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற அட்வொகேட்ஸ்க்கு ஸ்டேபிள் இன்டர்நெட் இல்லாமல் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா? சர்வர் டவுன் ஆனாலோ டெட்லைன் மிஸ் ஆனாலோ யார் ஆன்சரபிள்? அட்வொகேட்டா இல்லை கோர்ட்டா? டாக்குமெண்ட் அப்லோட் ஃபெயில் ஆனாலோ கோர்ட் ஃபீ பேமெண்ட் ஸ்டக் ஆனாலோ இது ஜஸ்டிஸ்க்கு இம்பேக்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? டிஜிட்டல் சிஸ்டம் ஜஸ்டிஸ் ஃபாஸ்ட்டாக கொண்டு வரும்னு சொன்னாங்க. ஆனால் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால ஜஸ்டிஸ் டிலே ஆகும்னா அது ப்ராக்ரெஸா? டெக்னாலஜிக்கு அகெயின்ஸ்ட்னு அட்வொகேட்ஸ் சொல்கிறாங்க. ஆப்ஷன் கொடுங்கன்னு தானே கேட்குறாங்க. சேஞ்ச் தேவை தான், ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டியை மறக்கலாமா? இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு கேஆஸ் இல்லை, ஒரு காஷன் பெல். டிஜிட்டல் இந்தியா வேணும் தான், ஆனால் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியாக இருக்கா? தேவையான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஃபைலிங்கை கம்பல்சரி ஆக்கினா அதில் என்னங்க எங்களுக்கு பிரச்சனை இருக்க போகுது? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபார் மோர் சச் கண்டென்ட்ஸ் ஃபாலோ லெக்ஸ் வெரிடாஸ். Bye.